வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 கேட்ட கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு அசல் இருக்கு. நம்ம அந்த அசலை 100 வச்சுக்கோமே. இந்த 100 பாத்தீங்கன்னா நமக்கு 3 மடங்கு ஆகுதான். 3 மடங்கு என்னது? 3 பெருக்கணும். 100 ரூபாய் பாத்தீங்கன்னா 300 ரூபாயா மாறுது. அப்ப நம்மகிட்ட உள்ள அசல் பாத்தீங்கன்னா 100 ரூபாய், நமக்கு கிடைச்சது வந்து 300 ரூபாய். அப்ப நமக்கு வட்டி மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் கிடைச்சிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் வட்டியிலனா? 8% வட்டியில. நமக்கு இதுக்கு தனி வட்டி ஃபார்முலா தேவை. நமக்கு தனி வட்டி ஃபார்முலா என்னன்னா PNR/100. இதுல Pங்கிறது அசல், Nங்கிறது ஆண்டு, Rங்கிறது வட்டி வீதம். நமக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 200 கிடைச்சிருக்கு. 200 ரூபா ஈக்குவல் டு Pன்னு அசல் தானே, அசல்னா 100 ரூபா இன்ட்டு என்னங்க ஆண்டு நமக்கு தெரியாது, என்ன அப்படியே வச்சுக்கலாம். Rங்கிறது வட்டி வீதம். எவ்வளவு இருக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 8%. 8/100. இப்ப நம்ம இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த 8 பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு வர போறோம். நமக்கு 8 பெருக்கல் என்ன வரும்? வகுத்தலா வருமா? அப்ப நமக்கு 200/8ன்னு கிடைக்கும். இங்க நமக்கு n மட்டும் இருக்கும். ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. 4 2 8. இதை நம்ம கட் பண்ணும்போது நமக்கு 100 முறை வரும். 100 × 2 நமக்கு 200 தான். திரும்பி நம்ம இதை 2 கட் பண்ணலாம். 2 2 4. 100 இருக்கு. இப்ப என்ன வரும்? 50 வரும். கட் பண்ணா திரும்பி கட் பண்ணலாம் பாருங்க. 2 2 22 2 50 வரும். அப்ப நமக்கு என்னோட மதிப்பு பாத்தீங்கன்னா 25ன்னு கிடைக்குது. அப்ப நமக்கு 25 ஆண்டுகள்ல தான் அந்த அசல் பாத்தீங்கன்னா 3 மடங்கு ஆகும். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.